வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் தகவல் செயலாக்கம் இது வந்து அலகு 6ல் அதாவது 5ஆம் வகுப்பு கணக்கு புக்கில் முதல் பருவத்தில் இருக்குது. தகவல் செயலாக்கம்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு விழாவிற்கு வருகை தந்த விருந்தினர்கள் இல்லை ஸ்கூலில் உள்ள பிள்ளைகள் நல்ல புத்தகங்களின் வகை இதெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யணும்னா எண்ணுதல், ஒப்பிடுதல், ஊகித்தல். அதாவது எண்ணணும், இப்போ எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஒப்பிடுதல் அப்படின்னா இதில் எத்தனை இருக்குது, அதில் எத்தனை இருக்குது. இந்த உணவு வகையில் ஸ்வீட்டில் எத்தனை, காரத்தில் எத்தனை, இந்த மாதிரி ஒப்பிடுதல். இப்போ ஊகித்தல்னால் அவ்வளோ தான் இருக்கும், அவ்வளோ பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி கணக்கு தான் இதில் வரும். இதில் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஒரு டீச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விளையாட்டு ஜாமான் எடுக்க சொல்லியிருக்காங்க. பின்னாடி கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி உபகரணத்தில் இது எத்தனை பேருக்கு பிடிக்கும், இது எத்தனை பேருக்கு பிடிக்கும், இந்த மாதிரி கேட்கறது தான் கணக்கு. பாருங்கள், மட்டைப்பந்து விளையாட எத்தனை பேர் பிடிக்கும், கால்பந்து எத்தனை விளையாடுவாங்க, இந்த ஹாக்கி மட்டை எத்தனை பேர் விளையாடுவாங்க, அதிகமாக விளையாண்டது எந்த விளையாட்டு, இந்த மாதிரி கேட்கறது தான் நமக்கு வந்து என்னென்னா தகவல் செயலாக்கம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 × 3 என்ன பண்ணணும் அப்படின்னா, 1லேருந்து 3 வரை எண்களை ஒரே முறை பயன்படுத்தி நிரல் மற்றும் நிறைகள். நிரல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்படி எழுது வந்து நிறை, இந்த மாதிரி எழுதுறது நிரல். சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 1 முதல் 3 வரைக்கும் வச்சு நம்ம எத்தனை முறை இதை வந்து நிரல் நிறைவுன்னு பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு 3 படி இந்த மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. இன்னும் அப்படி எத்தனை வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா விட அதில் உங்களுக்கே கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் வந்து 4 × 4 1 முதல் 4 வரைக்கும். இப்போ இதில் வந்து 1 முதல் 3 வரைக்கும் இருந்துச்சு, 4 வரைக்கும் கொடுத்தா எத்தனை வரைக்கும் நம்ம போடலாம் அப்படின்னா 24 வரைக்கும் அனுப்பிச்சிடலாம். 24 வருஷம் நம்ம அனுப்பிச்சிடலாம், போட்டுகிட்டே போகலாம். சரியா? அடுத்து பயிற்சி 6 பாருங்கள். 1 2 3 ஆகிய எண்களை கொண்டு கட்டங்களை நிரப்புக. இப்போ பாருங்கள், 1 அடுத்து 2 போடணும், 3 4 5 அடுத்து 6 7 8 9 இந்த மாதிரி இதில் போட்டுடலாம். இங்கே வந்து 1 2 3 தான் வரும். 1 2 3 மாற்றி பேற்றி வரும். இதுலேயும் அதே மாதிரி தான், இதுலேயும் அதே மாதிரி தான். போடலாமா? பாருங்கள், ஒவ்வொரு வருஷத்துலையும் 1 2 3 வரணும். இருக்கா? அடுத்த கணக்கு பாருங்கள். 3 × 3 மாயசதத்தை கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் கூட்டும்போது கூடுதல் 15 வருமாறு 1லேருந்து 9 வரை எண்களை கொண்டு தீர்க்க. இப்போ இதில் வந்து 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர் போடணும். ஆனால் கூட்டல் என்ன வரணும், இப்படி கூட்டினாலும் 15 வரணும், இப்படி கூட்டினாலும் 15 வரணும். போடலாமா? பாருங்கள், இப்படி கூட்டினாலும் 15 வரும், இப்படி கூட்டினாலும் 15 வரும். சரியா? அடுத்து 4 × 4 சுடவுகளை 1 2 3 4 எண்களை கொண்டு நிரப்பணும். இப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி கிட்டத்தில் ஒரு உதாரணம் பார்த்தோம். அதே மாதிரி 1 2 3 4 ஒவ்வொரு வரிசையிலும் வரணும். சரிம்மா? பாருங்கள், ஒவ்வொரு வரிசையிலையும் 1 2 3 4 வந்து மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். வந்த எண்ணு திரும்ப என்ன செய்யாது, வராது. இதில் வந்து மாற்றி 3 போட்டிருக்காங்க. 3 போட்டால் நம்ம 2 3 தானே 4 ஆக்குனா தான் சரியாக வரும். சரியா? அடுத்து இருமுறை வந்ததை குறிக்க. இதில் பாருங்கள், ஏது 2 முறை வந்திருக்குன்னா EFT, இங்கே EFT இருக்குது. நம்ம நினச்சலாம் அதில் வட்டம் போட்டுடலாம். அடுத்த தவறான எழுத்து வரிசையை கண்டறிந்து விளக்குக. இதில் எது தவறாக இருக்குன்னு பாருங்கள். ABC ACB BCA BAA இதான் என்னது தவறு நமக்கு. அடுத்து தரவுகளை வரைபடங்களின் மூலமாக குறிப்பிடு. இப்போ வந்து வரைபடம் கொடுத்து அதில் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. அதான் இப்போ இதில் கொடுத்துருக்கு பாருங்கள். என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் கொடுத்து இந்த மாதிரி எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறது கேட்டிருக்கு. இது மாதிரி உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்கு பாருங்கள். இது எல்லாமே ஷேப்ஸு. இந்த வடிவங்களை வந்து கீழே நீங்கள் எழுதணும். எப்படி எழுதணும்னா, இந்த முக்கோணம் எத்தனை இருக்குது, செவ்வகம் எத்தனை இருக்குது, வட்டம் எத்தனை இருக்குது, சதுரம் எத்தனை இருக்குது, என்னலாமா பாருங்கள். எண்ணி எழுதியிருக்கு, எண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், மொத்தமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விருப்பமான பொருள் என்னன்னு கொடுத்துருக்கு. அப்புறம் எத்தனைன்னு கேட்டிருக்கு. இது மாதிரி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அடுத்த அட்டவணை பாருங்கள், நிறைய பொருட்கள் கொடுத்து எத்தனை இருப்பில் இருக்குது, எத்தனை முக்காலி, எத்தனை நாற்காலி, இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கு. அடுத்து உருவ விளக்கப்படம். இதில் வந்து என்னென்னா, பாடம் மார்க்கு கொடுத்து எந்த பையன் அதிக மார்க் வாங்கியிருக்காங்க, தமிழில் எத்தனை பேர் அதிகம் வாங்கியிருக்காங்க, இங்கிலீஷ் இந்த மாதிரி கணக்கு கேட்டிருக்காங்க.
அடுத்து கிராமத்தில் உள்ள மக்கள் தொகையை எடுத்துக்கிட்டு அதில் எத்தனை பேர் 5ஆப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் 8ஆப்பு வரைக்கும், 10ஆப்பு வரைக்கும், 12 படிக்காதவங்க எத்தனை, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு அதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தகவல் செயலாக்கம். அடுத்து பாருங்க, பயிற்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கிராமத்தில் 2010 முதல் 2015 வரை பயிரிடப்பட்ட நெற்பயிர்களின் அளவு கீழ்கண்ட அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், 10ல் எவ்வளோ அளவு உற்பத்தி, இது வந்து 100 கிலோகிராம், அப்போ 5னா 500 கிலோகிராம். இந்த மாதிரி கணக்கு 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கேள்வி இருக்காங்க பாருங்கள், எந்த வருடத்தில் நெல் உற்பத்தி அதிகமாக இருந்தது, எந்த வருடங்கள் நெல் உற்பத்தி சமமாக உள்ளது, எந்த வருடங்கள்னா 2 வருடம் வரும், அதை கொடுக்கணும். 2015 நெல் உற்பத்தியின் அளவு எவ்வளவு, 2013, 14 மற்றும் 15 உள்ள நெல் உற்பத்தியின் மொத்த அளவு என்ன, 3 வருடமும் சேர்த்து மொத்த அளவு என்னன்னு கேட்டிருக்கு. எழுதலாமா? நான் இதிலே எழுதிடுறேன் விடையை. பாருங்கள், எந்த வருடத்தில் உற்பத்தி அதிகம், எதில் சமம், இதில் வந்து உற்பத்தியின் அளவு என்ன, இது அளவு என்ன. அடுத்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 5 பள்ளிகள் பெற்ற மொத்த மாணவர்களின் விவரம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இவங்களுக்கு உள்ள கேள்வி கேட்டிருக்கு பாருங்கள். அதாவது 100 மாணவருக்கு இந்த மாதிரி குறியீடு பயன்படுத்தணும். நீங்கள் எந்த பள்ளியில் அதிகமான மாணவர்கள் படிக்கிறார்கள் அப்படின்னா இதை தான் எழுதணும், அரசு மேல்நிலைப்பள்ளி. எந்த பள்ளியில் மிக குறைந்த மாணவர் படிக்கிறார்கள் அப்படின்னா இதை எழுதணும். பாருங்கள், அந்த கணக்குக்கு இந்த மாதிரி ஸ்கூல் பேரை போட்டுட்டு எத்தனை பேர், ஒரு ரவுண்டு வந்து 100 பையங்க. இப்போ வந்து 1000 அரசு மேல்நிலைப்பள்ளி 1000, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி 200, ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி 400, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 400, தனியார் மழலையர் பள்ளி வந்து 800. இந்த மாதிரிக்கு நம்ம போட்டுட்டு இதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன அந்த கேள்விக்கு பதில் எழுதணும். என்ன கேட்டிருக்கு, எந்த பள்ளியில் அதிகமான மாணவர்கள் படிக்கிறார்கள் அப்படின்னா நம்ம இந்த பள்ளி எழுதிடணும். இந்த பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி. எந்த பள்ளியில் மிக குறைந்த மாணவர்கள்னால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. எழுதலாமா? அடுத்தது தரவு என்பது என்னென்னா, சேகரிக்கப்படும் எந்த ஒரு தகவல்களும் எண் வடிவங்களில் கொடுக்கப்பட்டால் அத்தகவல்கள் தரவு எனப்படும். பாருங்கள், இந்த மாதிரி இதுக்கு நம்பர் போடுறது. அது வந்து நேர்கோட்டு குறியீடு. அதாவது 4 வந்தோடனே ஒரு கோடை குறிக்கப்பட்டு அதை 5 ஆக்கிடணும். இப்போ 10, 11 இந்த மாதிரி. இது வந்து விருப்பமான தின்பண்டங்கள், யார் யாருக்கு என்ன பிடிக்கும் இந்த மாதிரி. இதில் பாருங்கள், அதேமாதிரி இது வந்து நேர்கோட்டு குறியீடு. மிட்டாய் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னா இப்போ வந்து 11 பேருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோமே. 11 பேர் அப்படின்னா இப்போ 4க்கு எடுத்தால் 5, 6, 7, 8, 9 பேர், 9 இந்த மாதிரி. 11 அப்படின்னா இன்னொரு கோடு போட்டுட்டு 1 போட்டணும். அடுத்து கிழமைகளுக்கு போட்டுக்கு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை 6 பேர்னா 1, 2, 3, 4 பேர் ஒரு குறுக்கு ஒரு கோடு போட்டு 5 இந்த மாதிரி. 11னா 2 தடவை வரும். இந்த மாதிரி கோடு. இதை பார்த்துருங்க, இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பார்த்து நீங்கள் இதுக்கு போடுங்க. இதில் நமக்கு ஒரு கணித தேர்வில் 30 மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களே வருஷப்படுத்திருக்கு. இப்போ ஒரு பையன் எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்க, அதை 30 வருஷம் கொடுத்துருக்கு. எத்தனை மாணவர்கள் 8 மதிப்பெண் 8 மற்றும் அதுக்கு மேல் பெற்றார்கள், எத்தனை மாணவர்கள் 4 மதிப்பெண் பெற்றார்கள். இப்போ இதை நேர்கோட்டு குறியீட்டில் நம்ம எழுதணும். இப்போ வந்து எத்தனை மாணவர், 30 மாணவர் பெற்ற மதிப்பெண்கள். சரியா? இப்போ இதில் வந்து 1 மார்க் எடுத்த எத்தனை பேர், 2 மார்க் எடுத்தது, மொத்தம் டோட்டல் வந்து இங்கே 30 வரணும். போடுமா? பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ 5 வந்தால் மட்டும் 4 கோடு போட்டு குறுக்கு ஒரு கோடு. அதுமாரி 10ன்னா இன்னொரு 4 கோடு போட்டு குறுக்கு. அடுத்து பாருங்கள், அருகிலுள்ள கிராமத்தில் பல்வேறு வகையான வீடுகளை சேகரிக்கணும். என்னென்ன வீடு, கூரை வீடு எத்தனை, ஓட்டு வீடு எத்தனை, சிமெண்ட் வீடு எத்தனை, தரை வீடு எத்தனை. இது உங்கள் ஊரில் நீங்கள் பார்த்து எழுதுங்க. நம்ம எழுதலாம் ஒரு குறிப்பு. இந்த மாதிரி நான் ஒரு குறிப்பாக எழுதியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் நீங்கள் பார்த்து எண்ணிக்கை எழுதிட்டு அது பிறகு எழுதணும். சரியா? அடுத்து செவ்வக விளக்கப்படம். இது வந்து என்னென்னா எத்தனை பேர் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ அதிகமான அதிகத்துக்கு இது வரும், இப்படி குறைஞ்சது இந்த மாதிரி அளவுப்படுத்துது. அடுத்து பயிற்சி 3ல் பாருங்கள், பல்வேறு வகையான போக்குவரத்தினை எத்தனை மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள் செவ்வக விளக்கப்படம் கொடுத்துருக்கு. அது மிதிவண்டி, கால்நடை, மகிழுந்து, பேருந்து. கால்நடைனா நடந்து போகிறது. மொத்தம் அளவு கொடுத்துருக்கு எத்தனை பேர் அப்படிங்கிறது. இதை வச்சு நம்ம அளவு பார்த்துக்கலாம். சார், இந்த படத்தை பார்த்து நீங்கள் நினச்சினோம் மேலே உள்ள விடையை கீழே உள்ள வினாக்களுக்கு எழுதணும். பாருங்கள், இதில் எந்த வகையான போக்குவரத்தினை மாணவர்கள் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா அதிகமாக மிதிவண்டி, மேலே சைக்கிளில் வருது. எத்தனை மாணவர்கள் பள்ளி கால்நடையாகனா இதை அளவு பண்ணணும்.
எவ்வகை போக்குவரத்திலே மிக குறைவான மாணவர்கள் பயன்படுத்துகிறாருன்னா நமக்கு வந்து மகிழுந்துன்னு எழுதணும். பேருந்தில் பயணிக்கும் மாணவர் எண்ணிக்கை அப்படின்னா இது வெகு எத்தனை பேர் அப்படிங்கிறத பார்த்து நம்ம மென்ஷன் எழுதணும். எழுதலாமா? இந்த மாதிரி எழுதிருங்க. அடுத்து பாருங்கள், 5ஆம் வகுப்பு படிக்கும் 30 மாணவர்களின் கணிதம் மற்றும் அறிவியல் தரவரிசை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க 2 பாடங்களிலும் எத்தனை மாணவர்கள் தரவரிசையில் உள்ளனர்? இதில் வந்து மார்க் கொடுத்துருக்காங்க. அறிவியல், இது கணக்கு. சரியா? அறிவியல் எத்தனை, கணக்கில் எத்தனை நீங்கள் பார்க்கலாம். அறிவியல் தரவரிசை, இது வந்து அறிவியல்னு அரசியல்னு போட்டிருக்கு, அறிவியல்னு மாற்றுங்க. அறிவியல் தரவரிசை, கணித தரவரிசை எவ்வளவு மாணவர்கள் கணித பாடத்தை காட்டிலும் அறிவியலில் தரவரிசையில் உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்கு. அறிவியல் பாடத்தில் பொதுவான தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. பார்க்கலாமா? பாருங்கள், 2 பாடங்களிலும் எத்தனை மாணவர்கள் தரவரிசையில் உள்ளனர் அப்படின்னா அதில் வந்து 2 பேர் தான் இருக்காங்க. இதில் 2ன்னு எழுதணும். அறிவியல் தரவரிசை, கணித தரவரிசை எவ்வளோ மாணவர்கள் கணித பாடத்தை காட்டிலும் அறிவியல் தரவரிசையில் உள்ளனர்னா கணிதத்தில் வந்து ஈயில் வந்து 4 பேர் இருக்காங்க, இதில் வந்து 6 பேர் இருக்காங்க. அப்போது அதிகமாக 2 பேர் இருக்காங்க. அறிவியல் பாடத்தின் பொதுவான தரவரிசை என்னென்னா அதான், ஏன்னா இதில் தான் 10 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி எழுதிருங்க. எழுது பாருங்கள், தினேஷ் அப்படிங்கிற பத்திரிகையாளர் வந்து ஒரு வாரத்தில் பெய்த மழையின் அளவை சேகரிச்சிருக்காரு. இந்த அளவு பற்றி நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு துளி வந்து 2 மில்லிமீட்டர், இது வந்து 2 மில்லிமீட்டர், அப்போ வந்து 6 மில்லிமீட்டர், இந்த மாதிரி இங்கே கணக்கு வச்சுக்கணும். இப்போ கேட்டிருக்கு, மிக அதிக மழை அளவு பெய்த நாள், மிக குறைந்த மழை அளவு பெய்த நாள், ஞாயிற்றுக்கிழமை பெய்த மழையின் அளவு என்ன, திங்கட்கிழமை பெய்த மழையின் அளவு என்ன, அவ்வாரத்தில் பெய்த மொத்த மழையின் அளவு என்ன? எழுதலாமா? எழுதிடுங்க. மிக அதிக அளவு, குறைந்த அளவு. அடுத்த பாருங்கள், நீலா, மாலா, கலா, பாலா இந்த பிள்ளைகள் வந்து நினச்சிதாங்க வீட்டில் மீன் தொட்டி வச்சுருக்காங்க. இந்த மீன் வந்து எத்தனை மீன் வளர்த்துருக்காங்கன்னு போட்டிருக்கு. இது இருக்குது, இதை மாதிரி ஒரு படம் வரையணும். நீங்கள் என்ன வரையணும் அப்படின்னா, நீலான்னு போட்டு எத்தனை மீன், அதே மாதிரி மாலான்னு போட்டு எத்தனை மீன், இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இந்த கேள்விக்கு பதில் எழுதணும். கேள்விக்கு பதில் பாருங்கள், யாருடைய மீன் தொட்டியில் அதிக மீன்கள் உள்ளன? யாருடைய மீன் தொட்டியில் 16 மீன்கள் உள்ளது? மாலாவை காட்டிலும் கலாவுடைய மீன்கள் எவ்வளோ குறைவாக உள்ளது? நீலா மற்றும் பாலாவிடம் உள்ள மீன்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? பாருங்கள், கேள்விக்கு பதில் எழுதிக்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, முடிஞ்சால் வரைஞ்சிருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தகவல் செயலுக்கு முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?